அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பலருக்கும் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் என்னவென்றால், நம்மை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள், எதிரிகள், சதிகாரர்கள், சூழ்ச்சியாளர்கள் அதிகமான எண்ணிக்கையிலே இருக்கிறார்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது ஒரு உள்ளத்திலே அச்சம் ஏற்படும். இது பொதுவாக உலக கணக்கெடுத்துக்கிட்டாலும் இதுதான். எதிரிகள் அதிகமாக ஆக உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய கணக்கு என்பது வேற. அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், கம்மின் ஃபியத்தின் கலீலா, எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள் எல்லாம் அல்லாவுடைய உதவியால், அல்லாவுடைய கட்டளைப்படி பெரிய படைகளை வீழ்த்தியிருக்கின்றது என்று. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ரோமர்கள், பாரசீகர்கள் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே சைஃபுல்லா என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாவுடைய போர்வாள் ஹாலித் பின் வலீத் என்ற அந்த நபித்தோழருடைய படை 15,000 சொச்சம் அடிச்சு வீழ்த்தி மிகப்பெரிய வல்லரசாகி இருந்த ரோமாபுரியும் பாரசீகத்தையும் வென்றார்கள் என்றால் காரணம், அந்த வரலாறை எடுத்து படிக்கக்கூடிய நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை என்னது? அந்த இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் தான் இருக்கின்றது, ஆனால் நமக்கு எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் நம்மள்ட்ட என்ன இருக்குது? அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த ஆகிரத் மறுமை என்றது இருக்கின்றது. அல்லாஹ் இருக்கிறான். உயிர் போனாலும் எது போனாலும் இந்த உலகம் அற்பமானது, அவங்களுக்கு இந்த உலகம் தான். அப்ப உயிருக்கு அஞ்சாத ஒருவன், அவனை யாராலும் தடுக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்பதற்கு ஹாலித் பின் வலீத் என்ற அந்த நபித்தோழருடைய அந்த படையும் அந்த வீரமும், நபிசல்லாசம் அவங்க அவருக்கு கொடுத்த பட்டம் சைஃபுல்லா, அல்லாவுடைய போர்வாள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்தது என்றால், அல்லாவை உறுதியாக நம்பினோம் என்றால், எத்தனை எதிரிகள் நமக்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ் நமக்கு உதவியாளன் அப்படின்ற அந்த தைரியம் வந்துச்சுன்னா உள்ளத்திலே கடுகளவு கூட அந்த அச்சம் இருக்காது. அது உள்ள ரீதியா நம்ம இன்னும் வலுப்படுத்தும். எதிரிகள் அதிகமாக ஆக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதுதான் இஸ்லாமிய வரலாறாக இருக்கின்றது. அதை புரிந்து அல்லாவை நம்பி எவ்வளோ சூழ்ச்சியால, எவ்வளவு அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த துனியாவோட முடிஞ்சு போச்சு, நமக்கு அல்லாஹ் இருக்கின்றான் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் மாற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.